கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம வேதத்திலிருந்து சில பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மத்தேயுனுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 13 20 முடிய நாம் வசனங்களை வாசிக்க போகிறோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இதுல நாம் அதிகமாய் தியானிக்க போகிற வசனம் 19 20வது வசனம். அதுதான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான வசனமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அங்க வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம பலமுறை நாம வாசிச்சிருப்போம். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. பரலோகத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா, ஆமென். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. பரலோகத்தினுடைய திறவுகோல் சாதாரணமான ஒரு வீட்டுல, பூமியில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல உள்ள சாவிய, அல்லேலூயா, என்ன செய்ய மாட்டோம்? யாரையும் நம்பி சாதாரணமா கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. பிள்ளைய கூட நம்பி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போவோம், பார்த்துக்கோங்கன்னு. அல்லேலூயா. பீரோ சாவியையும் வீட்டு சாவியும் பூட்டி பத்திரமா எடுத்துட்டு போயிருவோம். அல்லேலூயா. பிள்ளைய விட எது முக்கியமா இருக்கு? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தருவேன். யாருக்கு கொடுக்க முடியும்னா, வெளிப்பாடு உள்ளவங்களுக்கு தான் பரலோகத்தினுடைய திறவுகோலை கொடுக்க முடியும். ஞானஸ்தானம் எடுத்துட்டு சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வாரத்துல ஒரு நாள் சும்மா தலையை காமிச்சிட்டு போனா உனக்கு உன் கையில ஆண்டவர் பரலோகத்தினுடைய வாசலுடைய திறவுகோலை ஆண்டவர் தரமாட்டார். அல்லேலூயா. ஒரு சீசன் அப்படின்னா என்னன்னா, அவர் கூடவே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அவர் கூடவே இருக்கணும். அவர் எப்படி நம்மளை பார்த்து ஐ அம் வித் யூன்னு சொல்றாரோ, நாம் அவரை பார்த்து சொல்லணும், ஐ அம் வித் யூ. அல்லேலூயா. நான் உங்களோட இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இங்க நல்ல கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க வார்த்தை சொல்லுகிறது 13வது வசனத்துல இருந்து வருவோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இப்போ இயேசு கேட்கிறார்,
சீஷர்களை பார்த்து கேட்கிற, இந்த ஜனங்கள்லாம் என்ன என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, என்ன சொல்றாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்போம் தானே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்ப நான் கூட கேட்பேன், சிலர் எல்லாத்தையும் கேட்க மாட்டேன், சிலர்கள்ட்ட கேட்பேன். ஆமா, பிரசங்கம் எப்படி பிடிச்சிருந்ததா, நம்ம சபையினுடைய காரியங்கள்லாம் பிடிச்சிருக்கா கேட்பேன். எல்லாத்திட்டையும் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. யார்கிட்ட கேட்கணும்னு தோணுதோ அவங்கள்ட்ட தான் கேட்பேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோட பேசினாரு, அல்லேலூயா, நான் இந்த சூழ்நிலையில வந்தேன், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி இயேசு கேட்கிறார். அல்லேலூயா. என்ன நடக்குது வாசிப்ப தொடர்ந்து. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும். பாருங்க, அங்க இருக்கிற சீசர்கள் அந்த 12 பேத்துல சொல்றாங்க, என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்ட உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு அங்க உள்ள எல்லாரும் வாயை திறக்கல. அல்லேலூயா. என்னடா, மத்தவங்கள தான் கேட்டாரு, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நம்மள்ட்ட கேட்டாரு, இப்ப கடைசியில எங்க கேக்குறாரு, இப்ப நம்மளையே கேக்குறாரு. அல்லேலூயா. என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. நான் கூட உங்கள்ட்ட எல்லாம் இங்க இருக்கிற எத்தனையோ பேர் அற்பமா நினைக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். ஆமா, சிலருக்கு தான் நான் யாருங்கிறது சிலருக்கு தெரியும். அவங்க அதனால பயன் அடையிறாங்க, நன்மை அடையிறாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எவ்வளவுதான் அவங்கள கடிந்து கொண்டா கூட அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்றாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். ஏன்னா முதல்ல ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு வேணும். என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் இயேசு கேட்கிறார். அல்லேலூயா. என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு இயேசப்ப கேட்கிறார், சீசர்களை பார்த்து கேட்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்க இல்ல எல்லா சீசர்கள் எல்லாம் முன்னாடி இந்த ஜனங்க என்னை யாருன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எலியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்றாங்க, அதே மாதிரி யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, எரேமியான்னு சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அல்லேலூயா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு அங்க இருக்கிற நபர்கள்ட்ட கேட்கும் போது அழகாங்க பேதுரு மட்டும்தான் அங்க ஆன்சர் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படின்னா, நல்ல கவனிங்க, ரெவலேஷன், வெளிப்பாடு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமா. அப்ப பாருங்க, இங்க ஆண்டவர் கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், என்னை நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான காரியம் அதானே. அல்லேலூயா. என்ன நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முதல்ல அது தெரிஞ்சிருந்தாதான் நாம இயேசுவை ஃபாலோ பண்ண முடியும். அதனாலதான் சீசர்களை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறார், என்னை யாருன்னு நீ நினைக்கிற. அல்லேலூயா. உங்களை பார்த்து நானும் கேள்வி கேட்கிறேன், என்னை யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வெளிப்பாடோட நான் வந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. என்னை யார் என்று ஸ்தோத்திரம் நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும் போது அங்க இல்ல எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. சீமோன் பேதுருக்கு மாத்திரம் தான் வெளிப்பாடு வருது, ரெவலேஷன் வருது. அல்லேலூயா. ஏன்னா பதில் யார்கிட்ட சொல்றோம்? குருட்ட சொல்றோம், இயேசு கிட்ட. அப்போ ஒரு வெளிப்பாடு இல்லாம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இங்க பேதுரு சொல்றாரு, அல்லேலூயா,
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையை அவர் சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அதுக்கு அங்க என்ன சொல்றார் வாசிப்போம் 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நல்ல கவனிங்க, இயேசு ஏன் அவனை நம்புறாரு, ஏன் அவன்கிட்ட பரலோகத்தினுடைய வாசல், அந்த வாசலுடைய இருக்கக்கூடிய திறவுகோல், அந்த சாவியை ஏன் அவன்கிட்ட கொடுக்கிறேன்னு சொன்னார்னா, அல்லேலூயா, ஆமென். எல்லாத்துட்டையும் நான் கொடுக்கிறேன்னு சொல்ல, ஐயோ மத்தவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிருவாங்க, மத்தவங்க எல்லாம் நம்மள எப்படி நினைப்பாங்க, மத்தவங்க எல்லாம் நம்மள இவன் ஒருத்தன்ட்ட சாவியை கொடுத்துட்டோம்னா மத்தவங்க எல்லாம் நம்ம பின்னாடி வருவாங்களா அப்படின்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. யார் உண்மையுள்ளவனோ, யார் வெளிப்பாடு உள்ளவனோ, யார் கர்த்தரை அறிந்திருக்கிறானோ அவங்கிட்ட தான் ஆண்டவர் சாவியை கொடுப்பார். எல்லாத்துக்கிட்டையும் ஆண்டவர் சாவியை கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கவனிக்கிறீங்களா? வாசிங்க. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல? வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனே பேதுருவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஆமென். அப்ப வெளிப்படுத்தினதுனால இப்ப என்ன சொல்றார் பாருங்க, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. பேதுருன்னா என்னது? பாறை, கேபா, பாறை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமா, நீ பாறையா இருக்கிற, நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற. அல்லேலூயா. நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஓ மேல நான் சபையை கட்டுவேன் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எஸ், அல்லேலூயா. எது மேற்கொள்வதில்லை? பாதாளத்தினுடைய வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஏன்னா கட்டுறது யாரு? கர்த்தர். அவர் தான் சூஸ் பண்ணாரு பேதுருவை. அவர்தான் ஸ்தோத்திரம். சீமோன்னு இருந்தவனே பாறையா கர்த்தர் பேதுருவா கர்த்தர் மாற்றினார். ஹalleluya, ஆமென். நம்ம நினைக்கிறோம், நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை தரல, ஆண்டவர் எனக்கு வல்லமையை தரல. நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் தருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறீங்களோ கர்த்தர் அந்த அளவுக்கு தருவார். அல்லேலூயா. சரி, வாசிப்ப தொடர்ந்து. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நல்ல கவனிங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அங்க ஒண்ணு மாத்திரம் இல்ல, திறவுகோல்களை. அல்லேலூயா, ஆமென். திறவுகோல்களைனா அப்ப அங்க நிறைய என்ன இருக்குது? சாவி இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பேதுரு, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, தாயை விட்டு, தகப்பனை விட்டு, போட்டை விட்டு, நல்லா கவனிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. போட்டை விட்டாரு, வயல, ஸ்தோத்திரம், வளைய விட்டாரு, எல்லாத்தையும், தகப்பனை விட்டாரு, எல்லாத்தையும் விட்டாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். ஆமா, இயேசு எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் இவரு இருந்தார். ஆமென். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அது பரலோகத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ, நீ கட்டுகிறது எதுவோ உனக்காக கட்டுறது இல்ல,
ஓ ராஜ்யத்தை கட்டுறது இல்ல, உனக்கு வீடு கட்டுறது இல்ல, உனக்கு நிலபலம் வாங்குறது இல்ல, அல்லேலூயா, ஓ பெருமையை கட்டுறது இல்ல, அல்லேலூயா. தேவனுக்காக நீ எதை கற்றியோ, பூலோகத்துல நீ எதை கற்றியோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு கவலை இல்ல. எப்பதான் கவலை வருதுன்னா, மரண பயம் வந்தாதான் கவலையே வருது. அப்பதான் நல்லா சோத்திரம் வருது. அல்லேலூயா. அப்பதான் போன் பண்ணி எனக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்பதான் கண்ணுல தண்ணி வரும். அப்பதான் சபைக்கு ஒழுங்கா வருவ. அல்லேலூயா. இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் என்னதான் வரணும்? பயம் வந்துகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் மரண பயமாவது அடிக்கடி வந்துகிட்டே இருந்தா தான் வருவ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஆமென். இன்னைக்கு நீ மறிச்சுனா நரகத்துக்கு போவ, ஜாக்கிரதை. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். நீ மாடி எத்தனை மாடி கட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ என்னத்தை தான் சேர்த்து, என்னத்தை தான் சோத்திரம், என்ன சேர்த்தாலும் ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. எவ்வளவுதான் நகையை சேரு, எவ்வளவுதான் நிலத்தை சேரு, எவ்வளவுதான் வீட்டை கட்டு, எல்லாம் கட்டு, ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. ஏன்னா வேத வசனம் அதுதான் சொல்லுது. அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சோத்திரம், பூலோகத்திலே நீ எதெல்லாம் கட்டுவியோ அதெல்லாம் பரலோகத்துல கட்டப்பட்டதா இருக்கும். எதை கட்டுவ? பூலோகத்துல எதை கட்ட முடியும்? தேவனுக்காக நீ எதை கட்டுற? தேவனுக்காக நீ எதை கட்டுற? எதுவுமே கட்டுறது கிடையாதுங்க பாஸ்டர். ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்துறது இல்ல. அல்லேலூயா. தான் பணத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு பண்றது இல்ல, தேவ சமூகத்துக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறது இல்ல, தேவனை ஆராதிக்கிறது இல்ல. மத்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கை மத்தவங்களுக்கு ஒரு காஸ்பலா இருக்கணும், ஒரு நல்ல சுவிசேஷமா இருக்கணும் அப்படிங்கறத விரும்புறது இல்ல. அல்லேலூயா. பின்னப்ப எப்படி உன் வாழ்க்கை இருக்கும்? எதை நீ பூமியில கட்டுறத பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எது கட்டப்பட்டிருக்கும்? பூமியில தேவனுக்காக எதை கட்டுறோமோ. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எதை கட்டுறோமோ யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. தேவனுக்காக நம்ம எதை கட்டுறோம்? இன்னும் பிள்ளைகளுக்காக சேர்க்கிற, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட. அல்லேலூயா. உன் ஃபியூச்சரை, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட்டனா நீ பரலோகத்துல ஒன்னும் கட்டவே முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துல ஒண்ணுமே கட்டவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆமா, பரலோகத்துல கட்டணும், பரலோகத்துல கட்டணும், பரலோகத்துல கட்டணும். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு ஏக்கம் நமக்கு வேணும். அப்ப நாம என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுறது? இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேங்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ஏன்னா என்னிடத்துல அவ்வளவு சாட்சிகள் இருக்குது. என்ன குறிச்சு மத்தவங்களுக்கும் தெரியும், கூட என்னோட பழகுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தேவனுடைய ராஜ்யத்தை தவிர எதை குறிச்சு நான் கவலைப்பட்டதே கிடையாது. நாளைய தினத்தை குறிச்சு கூட நான் கவலைப்பட்டது இல்ல. அடுத்த ஒரு மணி நேரத்தை குறிச்சு கூட கவலைப்பட்டது கிடையாது. கவலைப்பட மாட்டேன். ஏன் கவலைப்பட மாட்டேன்? என்னுடைய கவலை எல்லாம் பூமிக்குரியதல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. அல்லேலூயா. அப்ப உங்களுடைய கவலை எதுல இருக்கணும்னு யோசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர்கள் தயவு செய்து சொல்றேன், மன்னிச்சுக்கோங்க, தப்பா நினைக்காதீங்க. அல்லேலூயா.
ஆமென். ஆமா, மன்னிச்சுக்கோங்க. உங்கள்ட்ட நான் முன்னாடியே மன்னிப்பு கேட்கிறேன். அல்லேலூயா. தப்பா நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். உலகத்துல ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆமா, ஆசைகள்ங்கிறது நான் பொதுவா சொல்றேன். நான் தயவு செய்து இங்க யாரையும் உங்களை குத்துறதுக்கோ குற்றப்படுத்துறதுக்கோ நான் பேசல, பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். குழந்தைகள் பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு தான் நிறைய ஆசை இருக்கு. அல்லேலூயா. ஆமென். உங்களை நான் குற்றப்படுத்தி பேசல, பொதுவா இந்த உலகத்தில் உள்ள நீதியை சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். நான் பலர்களை பார்க்கிறதுனால நான் சொல்றேன். அவ்வளவு என்ன, ஏன்னா தன்னை பெருமையாவே நினைச்சு பார்க்கறாங்க அவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் சொல்றேன், அப்படி நினைக்காதீங்க. அப்படி வாழவே வாழாதீங்க. உலக பிரகாரமா வாழவே வாழாதீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்காக வாழணும், இவங்களுக்காக வாழணும். யாருக்காகவும் வாழாத, கர்த்தருக்காக வாழு. அல்லேலூயா. ஆமென். அவரே ஒரு ராஜ்யம், நீ அவருடைய ராஜ்யத்தை கட்ட 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 அவரே ஒரு ராஜ்யத்தை கட்டுவார். அவர் உன் குடும்பத்தை கட்டுவார். அவர் உன் பிள்ளைகளை கட்டுவார். ஆமென். அவர் உன்னுடைய பிசினஸை கட்டுவார், உன்னுடைய ஊழியத்தை கட்டுவார். அல்லேலூயா. என்னைய சொல்றேன், நான் எல்லாத்தையும் வித்து 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 தேவனுடைய ராஜ்யத்துக்கு போட்டேன். என்னை எத்தனை பேர் கேவலமா பேசினாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், என்னை கேவலமா பேசினவங்க பார்க்கறாங்க. அல்லேலூயா. என்ன பார்க்கறாங்க தெரியுமா? அல்லேலூயா. எந்த அளவுக்கு இவன் உயர்ந்துட்டு போறான் பார்க்கறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எந்த அளவுக்கு தேவன் இவனை நடத்துற நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஏன் ராஜ்யத்தை ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஏன் என்னுடைய குடும்பத்தை தேவன் கட்டுகிறார், இந்த ஊழியத்தை கர்த்தர் கட்டுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு நாளும் எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ கவலைப்பட்டதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஒரே கவலை, ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், தேவனுடைய ராஜ்யம் கட்டணும். ஏன்னா இங்க நாம எதெல்லாம் கட்டுறோமோ அதெல்லாம் அங்க கட்டப்பட்டிருக்கோம். இப்ப அவருக்காக இங்க ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறோம்னா அங்க பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கோம். இங்க அவருக்காக உபவாசித்து ஜெபிக்கிறோம்னா அது அங்க கட்டப்பட்டிருக்கும், உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இங்க அவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு. நிறைய பேர் பாருங்க, தேவனுடைய காரியத்துக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா அது எப்படி முடியும்? ஆனா பெருமைக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அல்லேலூயா. பெருமைக்காக என்ன பண்ணுவாங்க? எதை வேணாலும் செய்வாங்க. அல்லேலூயா. எவ்வளவு வேணாலும் கடன் வாங்குவாங்க, எதை வேணாலும் விற்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்யறதுக்கு மனசு வராது. அப்போ நீ பரலோகத்துல உன் இடம் எப்படி இருக்கும்? எம்டியா இருக்கும், காலியா இருக்கும். நீ என்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கினியோ, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டியோ, என்னைக்கு சபை உபதேசத்துக்கெல்லாம் கீழ்ப்படி ஆரம்பிச்சியோ, அன்னைக்கே பரலோகத்துல ஒரு இடம் உனக்கு ரெஜிஸ்டர். அல்லேலூயா. சரி, கட்டணும்ல, இடம் வாங்கிட்டா போதுமா? கட்டணும்ல, அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அல்லேலூயா. அதுக்கு நாம எதை குறிச்சு கவலைப்பட்டதே கிடையாது, எதையுமே கவலைப்பட மாட்டோம். அப்ப ஒரு நாள் நீ என்ன பண்ணுவ? செத்து போவ. ஒரு நாள் எங்க போவ? பரலோகத்துக்கு போவ. உன் இடம் அங்க எப்படி இருக்கும்? காலியா இருக்கும். இங்க வீடு வாங்குவ, நிலம் வாங்குவ, கார் வாங்குவ, பைக் வாங்குவ, நகை வாங்குவ, எல்லாம் வாங்குவ, சொந்த பந்தத்துக்கெல்லாம் செய்வ. அல்லேலூயா.
கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாத்துக்கும் பெருமைக்காக செய்வே. ஆனா தேவனை பெருமைப்படுத்த செய்யவே மாட்டேன் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நீ சம்பாதிக்கிறது எல்லாமே வேஸ்ட், வாழ்றது வேஸ்ட். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பூமியில எதையெல்லாம் நீ கட்டுவியோ அதெல்லாம் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக அந்த நிலத்தை வித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், அந்த நகையை வித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா, ஆமென். அந்த பைக்கை வித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், அந்த காரை வித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். என்ன இருக்கா? அல்லேலூயா. நான் பார்க்கிறேன், இந்த நாட்கள்ல நான் பார்க்கிறேன், என்னோட கூட ஒரு சிலர் தான் என்னோட கூட பிரயாணம் பண்றாங்க. அல்லேலூயா. அவங்களெல்லாம் பார்க்கிறேன், ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போகிறார். ஏன்னா ஒரே ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரே ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அடிக்கடி நாங்க பேசுறதான், அடிக்கடி நாங்க சொல்றதான், ஆண்டவர் ஒரே ஆவியை கத்தர் வச்சிருக்கிறார் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நான் நல்லா இருக்கணும். எவன் வேதம் சொல்றது மாதிரி ஸ்தோத்திரம், தன் சரீரத்துக்காக ஆமா கவலைப்படுகிறவன் அதை இழந்து போவான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமா, சிலர்லாம் பாருங்க, ஐயோ நான் அது சாப்பிட மாட்டேன், ஐயோ நான் இது சாப்பிட மாட்டேன், அது தொட மாட்டேன், இதை தொட மாட்டேன். அவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது. அல்லேலூயா. சில ஆள்லாம் இருக்கான், அடிச்செல்லாம் பூந்து விளாசுவான். யாரு? நம்ம பவுல் மாதிரி. அல்லேலூயா, ஆமென். என்ன கிடைச்சாலும் சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அப்ப வயிறு ரொம்பதா, அப்ப சோத்திரம் ஓடுதா, ரைட், ஓடுறா, போய்கிட்டே இருப்பான். அல்லேலூயா, ஆமென். என்ன மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். எந்த இடத்துக்கு போறேனோ, என்ன கிடைக்குது, ஒரு கிராமத்துக்கு போறேன்னா சோத்திரம், அங்க டீ கிடைக்குதா, வடை கிடைக்குதா, சாப்பாடு கிடைக்கல. அல்லேலூயா. என்ன கிடைக்குது, சாப்பிட்டோமா, ஆமா ஒரு டீயை குடிச்சோமா, ஏதோ ஒரு வடையை சாப்பிட்டோமா, டீயை குடிச்சோமா, தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தோமா, தேவனுடைய வேலையை செஞ்சோமா, வந்தோமா, கவலைப்படுறது இல்லை. அல்லேலூயா. சில இடத்துக்கெல்லாம் போய், சில இடங்களுக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா 3 வேளையும் சோறு இல்லாம வடை டீயோட இருந்து தேவனுடைய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரீரம் ஒண்ணு செய்யறது இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஏன் தெரியுமா? புசிக்கிறதும் உபவாசிக்கிறதும் தேவனுக்காக நான் உபவாசிக்கிறேன், புசிக்கிறதும் தேவனுக்காக நான் புசிக்கிறேன். அந்த எண்ணம் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ இங்க வேத வசனம் அதுதான் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். தேவனுக்காக நீ என்ன நீங்க கிரயம் பண்ணி இருக்கிறீங்க யோசி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக நீ என்ன செஞ்சிருக்கிற, உன் சொந்த பந்தத்துக்கெல்லாம் செஞ்சியே, அதை விட அதிக மேன்மையா நீ தேவனுக்காக செஞ்சிருக்கிறியா யோசிப்பார். அல்லேலூயா. நீ யார உன் இருதயத்துல பெருமைப்படுத்த போற? உன் சொந்த பந்தத்துக்கு மத்தியில பெருமையா நிக்க போறியா? நீ இல்ல, நீ சோத்திரம் உன் சொந்த பந்தத்துக்கு மத்தியில தேவனை பெருமைப்படுத்த போறியா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாருக்காக இந்த ஜீவனை நமக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். நீங்க வாசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். கலாத்தியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, ஆயினும் நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கேட்கல? அல்லேலூயா.
நல்ல வார்த்தை கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். வசனம் சொல்லுது, ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். யாருக்குள்ள எல்லாம் கிறிஸ்து பிழைச்சிருக்கிறார்? இங்க கையை உயர்த்துங்க பாப்போம். அல்லேலூயா. அப்பனா பரலோகத்துல உன் இடம் கட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஃப்ரீயா போயிடக்கூடாது, ஃப்ரீயா இருக்கக்கூடாது, காளி மனையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முள்ளு மண்டி கிடக்க கூடாது, புதர் மண்டி கிடக்க கூடாது. அல்லேலூயா. அங்க விஷப்பூச்சிகள் தங்கி இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க என்ன பண்ணணும்? ஒரு மாளிகையை கட்டணும். ஆமென். அங்க என்ன செய்யணும்? ஒரு மாளிகையை கட்டணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். ஆமென். அப்போ என் சுய பலத்துல நான் என்ன செய்யல? பிழைக்கல. நான் சாப்பிடுறதுனால என்ன செய்யல? அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே பாருங்க, 40 நாள் இரவும் பகலும் தேவனோட உட்கார்ந்து இருந்தான், சாப்பிடவே இல்ல. அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே நடக்கலையே, அவனுக்கு ரத்தம் குறையவே இல்லையே. ஹலோ, ஏன் தெரியுமா? அல்லேலூயா. உலக கவலை உன்னை கொல்லும். அல்லேலூயா. கர்த்தர் மேல இருக்கக்கூடிய அன்பு உன்னை வாழ வைக்கும். Praise the Lord. Hallelujah. Amen. ஆமா. தேவனுடைய அன்பு, தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு. இங்க வசனம் அதான் சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஹல்லேலூயா. நீ அவரோடு கூட நீ அறையப்பட்டிருந்தா உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் எல்லாமே கிறிஸ்துவோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவநாம மகிமைக்கு சொல்றேன். அல்லேலூயா. நீ வச்சிருக்கிற ஆஸ்தியா இருக்கலாம், அது நகையா இருக்கலாம், அது அசையக்கூடிய அசையாத சொத்தா இருக்கலாம். அல்லேலூயா. காது உள்ளவங்க கேளுங்க, காது இல்லாதவங்க அடைச்சிட்டு தூங்குங்க, ஒன்னும் தப்பே இல்லை. அல்லேலூயா. அதுல எத்தனை சாபம் இருக்குதுன்னு தெரியாது. ஆமென். உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய முற்பிதாக்கள் உனக்காக வச்சிருக்கிறது, அந்த சொத்துக்காக நீ எவ்வளவு சண்டை போட்டு வாங்கணும்னு தெரியாது. அதுக்கு நீ எவ்வளவு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணன்னு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ஒரு ரகசியம் சொல்லி தரேன், கேட்க செவி உள்ளவங்க கேளு, செவி இல்லாதவங்க தயவு செய்து விலக்கிட்டு ஓடிடு, தப்பில்லை. அல்லேலூயா. ஆஸ்திகளை வித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? புதிதாக ஓர் ராஜ்யத்தை கர்த்தர் கட்டுவார். அதுல ஒரு சாபமும் வராது, ஒரு பாழும் வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், நான் அதை அனுபவிக்கிறேன். ஆமென். எனக்கு உண்டானதெல்லாம் வித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கட்ட தேவன் என்னுடைய ராஜ்யத்தை, எனக்கு தேவையானது, என் பிள்ளைகளுக்கு தேவையானது, ஊழியத்துக்கு தேவையானது கர்த்தர் கட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசு உனக்கு வரணும், வந்துதான் ஆகணும். அப்பதான் நீ பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் நம்மளால பிழைக்க முடியும், இல்லைன்னா பிழைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனா மனசு வருமா? எல்லாத்தையும் வித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணுமா? ஐயோ, வேற நல்ல சர்ச்சுக்கு போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அப்ப உன் மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லேலூயா, ஆமென். ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் வந்தான், இயேசுவை பார்த்து இயேசு கிட்ட கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? நல்ல போதகரே அப்படின்னா. அவரு எடுத்தோடனே அவர் சொன்னாரு, எப்பா ஐஸ் எல்லாம் வைக்க வேணாம், பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன் அல்லன்ட்டார். அல்லேலூயா. நான் பரலோக ராஜ்யம் போகணும், என்ன செய்யணும் கேட்டான், இயேசு கிட்ட கேட்டான். அதுக்கு இயேசு அழகா புத்தி சொன்னார். அல்லேலூயா. எப்பா நீ பரலோக ராஜ்யம் போகணும்னா இந்த கட்டளைகளின்படி, இந்த நியமங்களின்படி எல்லாம் நடக்கணும்பா. அப்படியெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருந்து நடக்கிறேன்னு. அப்படியா? அப்ப உனக்கு உண்டானதெல்லாம் வித்து தரித்திரருக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கும் கொடுப்பா. ஐயோ, அப்படியா? அப்படின்னா பரலோகம் போக முடியுமா? அந்த பரலோகம் எனக்கு தேவையில்லை, நான் சாவர வரைக்கும் பெருமையா இருந்துட்டு சாகணும். எப்படி சாவர வரைக்கும்? சாவர வரைக்கும் கேட்கல. ஹலோ, சாவர வரைக்கும் எப்படி இருக்கணுமா? பெருமையா இருந்துட்டு சாவணும். ஓய், இங்க வேணா நீ பெருமையா இருந்துட்டு சாவலாம், அங்க வெறுமையா தான் போக முடியும். அல்லேலூயா, ஆமென். வேத வசனம் தெளிவா சொல்லுது, என் நாமத்தினால நீ எதை இழந்தியோ, தாயை இழந்தியோ, தகப்பனை இழந்தியோ, வீடு வாசல சொத்து பத்த நிலபலங்களை எதை இழந்தியோ, இம்மையிலையும் 100 ரத்தனை, மறுமையிலையும் 100 ரத்தனை. ஆண்டவர் சொன்னார, வயசான தாய் தகப்பன் தான், விட்டுட்டு வாடா மணப்பறைக்கு வாடான்னாரு. போனே. இன்னைக்கு எவ்வளவோ தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த மண்டை நரைச்சதுனால, அல்லேலூயா, நிறைய பேர் அப்பான்னு கூப்பிடுறாங்க, நிறைய பேர் சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அது ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்குது. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நிறைய பேருக்கு தகப்பனாவும் கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்னுடைய காரியங்கள்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலை இல்லையா? கவலை இல்லாம ஊழியம் செய்றேன், கவலை இல்லாம தூங்குறேன், கவலை இல்லாம சாப்பிடுறேன், கவலை இல்லாம ஊழியம் செய்றேன், எதிர்பார்ப்பு இல்லாம ஊழியம் செய்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பே இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம தாய் தகப்பெல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் சாபம், நாம சேர்த்ததெல்லாம் சாபம். அதனால்தான் நம்ம வீட்டுல நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. அப்ப நாம என்ன செய்யணும்? அதனாலதான் இதை நல்லா உணர்ந்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலத்துல இருந்த விசுவாசிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய இதெல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணாங்க. சூப்பரா ஊழியம் நடந்துட்டு இருந்துச்சு. தேவனுடைய ராஜ்யம் நல்லா கட்டப்பட்டுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்துல எனக்கான இடம் சும்மா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த இடத்துல நான் கட்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் இங்க ஒரு ஆலயம் கட்டி இருக்கிறேன், பரலோகத்துல கட்டி இருக்கிறேன். இதுக்காக என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எல்லாமே அங்க இருக்கும். இங்க எப்படி பாக்குறீங்களோ சோத்திரம். அல்லேலூயா. இது கூட ஒரு நிழல் தான், அதுதான் ஒரு நிஜம். ஏன்னா சோத்திரம், அல்லேலூயா, வானமும் பூமியும் வெந்து உருகி போயிரும். அப்ப இது எல்லாமே அழிஞ்சிரும். ஆனா இங்க அவருக்காக கட்டினது, அவருக்காக இங்க நான் கட்டினது இருக்க, அங்க அழியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க அழியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க அழியாது. ஆமென். அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நாம எப்படி கட்டுறோம், எந்த மாதிரி பிரயாசப்படுறோம், எந்த அளவுக்கு நாம அதுக்காக எஃபர்ட் எடுக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு சோத்திரம் தேவை. அதுல
உங்க காரியத்துல இருந்து ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க கொடுக்கலாமா? ஐயோ பாஸ்டர், நான் தான் காணிக்க கரெக்டா கொடுக்குறேன், தசபாகம் கரெக்டா கொடுக்குறேன், இந்த காரியத்துக்காக நான் இதுல நான் கை வச்சுட்டேன்னா என் குடும்பத்தை ரன் பண்ண முடியாது, தெரியுது இல்ல? அல்லேலூயா. 100 ரூபாய் எடுத்தா குடும்பத்தை ரன் பண்ண முடியாது, தெரியுது இல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்தை எவ்வளவு அழகா நேர்த்தியா எவ்வளவு சூப்பரா தேவன் நடத்துறாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். என்ன செய்ய போறீங்க? இங்க வேத வசனம் அதுதான் சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். வாசிங்க. ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் மாம்சத்திலேயா பிழைச்சிருக்கிறேன்? இல்ல, அங்க சொல்றார், அழகா சொல்றார், நான் மாம்சத்திலேயா பிழைச்சிருக்கிறேன்? பவுல் சொல்றார், இல்ல. அல்லேலூயா. நான் விசுவாசத்துல பிழைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. மாம்சத்துல பிழைச்சிருந்தா நீ 3 வேளை சாப்பிடலன்னா பிரஷர் வந்துடும், சுகர் வந்துடும், மயக்கம் வந்துடும், எல்லாம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசத்துல பிழைச்சிருந்தா எவ்வளோ நாள் நீ கிறிஸ்துவுக்காக சாப்பிடாம இருந்திருந்தீனா, வசனத்தை உட்கொண்டு இருந்தா உனக்கு சோத்திரம். அல்லேலூயா. நல்ல ஜீவனையும் நல்ல ஆயுசுனாலையும் கர்த்தர் உனக்கு கூட்டி தருவாராக. ஆமென். இங்க வார்த்தை அதுதான் அழகா சொல்றாரு. அல்லேலூயா. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக என்ன அன்பு செஞ்சு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் மாமிசத்துல பிழைச்சிருக்கல. நான் எதுல பிழைச்சிருக்கல? கிறிஸ்தவன் எதுல பிழைச்சிருக்க கூடாது தெரியுமா? மாமிசத்துல பிழைச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவன் எதுல பிழைச்சிருக்க கூடாது? மாமிசத்துல பிழைச்சிருக்க கூடாது. கிறிஸ்தவன் எதுல தெரியுமா பிழைச்சிருக்கணும்? செல்வராஜ் பிரதர், அல்லேலூயா, விசுவாசத்துல பிழைச்சிருக்கணும். எதுல பிழைச்சிருக்கணும்? விசுவாசத்துல நாம பிழைச்சிருக்கணும். ஆமென். விசுவாசத்துல பிழைச்சிருந்தோம்னா, அல்லேலூயா, நம்முடைய எல்லாத்தையும் வித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? அல்லேலூயா. எதெல்லாம் அவருக்காக நான் வித்தனோ, எதெல்லாம் அவருக்காக நான் இழந்தனோ, என் மேல இருந்த பாவங்களையும் சாபங்களையும் எல்லாம் எடுத்து போட்டு, அல்லேலூயா, எல்லாத்தையும் ஆசீர்வாதமா நன்மை உள்ளதா கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேத்துக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். வீட்டுல நிம்மதி இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க, சுகம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க, பணம் இல்லைங்க, பயங்க, எப்ப பார்த்தாலும் பயமா இருக்குது, படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, உருண்டு உருண்டு தூங்குறேன், பிறண்டு பிறண்டு படுத்துக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. அல்லேலூயா. பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டணும். இங்க அவருக்காக எதெல்லாம் செஞ்சோமோ, அல்லேலூயா, ஆமென், அதெல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. 19வது வசனம் 16, மத்தேயு 16:19 சொல்லுது பின்பகுதி, பூலோகத்திலே நீ எதையெல்லாம் கட்டவிழ்ப்பது, பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ பூமியில கட்டவிழ்க்கணும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் கட்டுறதுக்கும் கட்டவிழ்க்கிறதுக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
எதை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க? தனக்கு வேணும், தான் பிள்ளைகளுக்கு வேணும், தான் சொந்த பந்தத்துக்கு வேணும், ஆமா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில செத்து போறாங்க. அல்லேலூயா. கடைசியில அங்க பரலோகத்துக்கு போனா அங்க அவங்க இடம் எப்படித்தான் இருக்கும்? பெருமையா இருக்கும், காலியா இருக்கும். அல்லேலூயா. என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்புறம் செத்ததுக்கு அப்புறமேட்டு ஐயோ, உயிர் அங்க ஜீவன் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐயோ, இதெல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கலாமோ, இதெல்லாம் நாங்க கொடுத்திருக்கலாமோ. இங்க பூமியில வச்சுட்டு போனதெல்லாம் வச்சுட்டு போனதுக்காக அவன் அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சொம்புக்கும் டம்ளருக்கும் சோத்திரா அல்லேலூயா நகைக்கும் அந்த நிலபலத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் கொலை பண்ணிக்கிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ரத்த பலியெல்லாம் எங்க வரும்? உன் மேலதான் வரும். அல்லேலூயா. இந்த ரத்த பலியெல்லாம் எங்க வரும்? உன் மேலதான் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உபதேசத்தை கேட்டோமே, உபதேசத்தின்படி வாழ்ந்தோமா, அது நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. உபதேசத்தின்படி என்ன செய்யணும்? நாம வாழணும். அல்லேலூயா. ஆமென். இங்க வேத வசனம் அதான் சொல்லுது. அப்போ பரலோகத்திலே சோத்திர, பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ இந்த பூமியில நாம கட்டவிழ்க்க முடியும். பிசாசு, வியாதி, சில கட்டுகளால, சில ஆவிகள், சில கிரியைகளால, பில்லி சூனியம், செய்வன, மாய்மால, மந்திரத்தினால ஜனங்க கட்டப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கட்டப்பட்டிருப்பாங்க. அழகா என்ன ஆயிரும்? அந்த கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை யார் கட்டுறாங்களோ அவங்க அல்லேலூயா பூமியில கட்ட அவிழ்க்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு நல்ல சகோதரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அந்த சகோதரி பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டாக்டர். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அவன் டாக்டருக்கு படிக்கிறான். ஆனா அவனுடைய கிரியைகள், அவனுடைய செய்கைகள் எல்லாம் விரோதமானதா இருக்கு. தாய் தகப்பனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இன்னொரு சகோதரி சொன்னேனே, அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறவங்க, எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டாங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, எதுனாலும் வித்துருவாங்க, எதுனாலும் தைரியமா துணிஞ்சு சொல்லுவாங்க, அண்ணே நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. துணிஞ்சு தைரியமா செய்வாங்க. அல்லேலூயா. பயப்படவே மாட்டாங்க. துணிஞ்சு தைரியமா கர்த்தர் நடத்துவார்னே. அந்த சகோதரி பாருங்க, அந்த அந்த டாக்டர், அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், அந்த பையனுக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கம் உண்டு. அல்லேலூயா. எல்லா போதைகளுக்கும் அவன் அடிமைப்பட்டவன். எந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. அந்த சகோதரி, சிஸ்டர் உங்க பையனுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணட்டுமா? ஐயோ பண்ணுங்களேன். அல்லேலூயா. எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நானும் பண்ணேன். ஆனா அந்த சகோதரி கூட இருந்து அவங்க தான் பண்ணிருக்காங்க. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவுதான், என் பையன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, செத்துருவான், வாழ்க்கையே அவனுக்கு இல்ல, என்னுடைய எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஏகப்பட்ட சொத்து பத்து எல்லாம் போச்சு, எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் அழுகும் போது உங்க கண்ணீரோட நான் ஜெபிக்கிறேன் உங்க பையனுக்காக. ஏன்னா இவங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறவங்க.
கட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருந்தாதான் அவிழ்க்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு சோமன்னாங்க. அல்லேலூயா. அந்த பையன் டோட்டலா மனம் திரும்பிட்டான். இப்ப அந்த பையனுக்கு கல்யாணம். அல்லேலூயா. இப்ப அந்த பையனுக்கு ஃபுல்லா மனம் திரும்பிட்டான். அந்த பையனுக்கு, அந்த தம்பிக்கு கல்யாணம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பத்துல நடந்த அற்புதம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய வசதியான வீட்டுல நடந்த அற்புதம். அல்லேலூயா. ஆமேன். ஆனா இவங்க தான் போய் இயேசுவை பற்றி அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசத்துல வளர்ந்து வருது. இவங்க ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாதவர். யார்? இந்த சகோதரியினுடைய ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாதவர். அவங்கள்ட்ட போய் அவங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் முதல் பத்திரிகையை கொண்டு போய், எங்களுக்கு அந்த கணவன் மனைவி 2 பேரும், கணவன் ரட்சிக்கப்படாதவர், மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமா, அவங்கள்ட்ட வீடு தேடி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே அவங்க தான் பெரிய டாக்டர். அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவ்வளோ பெரிய டாக்டர் ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன்னு அவங்க பயங்கர, அந்த ரட்சிக்கப்படாத கணவனார் சந்தோஷப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க மனைவி ஜெபிக்கலைன்னா இன்னைக்கு என் பிள்ளை வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் கணவன் மனைவிட்ட பத்திரிக்கையை கொடுத்து நீங்க தான் முன்னாடி வந்து நின்று கல்யாணத்தை நடத்தி தரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அந்த ரட்சிக்கப்படாத கணவனார் என்ன ஆயிட்டாரு தெரியுமா? இன்னைக்கு சபைக்கு போறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியாம இந்த சகோதரி யோசிக்கவே மாட்டாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு அவர் சபைக்கு வர வர இப்ப அவர்கிட்ட இப்படி செய்யணும், சபைக்கு நம்ம இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறார். இப்போ கூட அந்த சர்ச்சுக்கு சொந்த இடம் இல்ல. அல்லேலூயா. ஒரு மண்டபத்துல தான் நடத்துறாங்க. இவங்க கையில ஆனா பணம் இல்ல. இப்போ கையில ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அந்த சர்ச்சுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கினாங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாமே கொடுத்தது 50 லட்சம். இவங்க அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லணும்னு, ஆண்டவருக்கு நம்ம செஞ்சா கர்த்தர் நமக்கு நல்லா செய்வார். அப்படியா? 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அந்த சர்ச்சுக்கு இடம் வாங்குறதுக்கு காணிக்க கொடுத்திருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை, அவங்க ராஜ்யத்தை கட்டிக்கிட்டே வராரு. நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பயங்கரமா கட்டுறாருங்க. பயங்கரமா கட்டுறாரு. பல வாசல்களை திறக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவங்க பூரிப்படைகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அததான் சொல்றேன். தேவனுடைய ராஜ்யத்தை நீ கட்டுவேனா, கட்ட அவிழ்க்கிறதில்லை. கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருவார். அப்போ நீ கட்டவிழ்க்கும் போது உன் வீட்டில் உள்ள உங்களுடைய கட்டுகளும் அவிழ்ந்து போகும். அநேகர்கள் மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தர் உன்னையும் வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, அதனால நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க, அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அவருடைய விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் அவருக்காக என்ன செய்தேன் என்று கொஞ்சம் யோசிப்போமா? நான் என்ன செஞ்சேன்னு கொஞ்சம் யோசிக்கலாமா? கண்களை மூடி நாம் எழுந்திருப்போமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. இப்படித்தான் நான் வாழணுமா? இல்லையே. இதை விட பெஸ்டான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பெஸ்டா உனக்கு பெஸ்டான ஒரு வாழ்க்கையை தேவனால தர முடியும். உனக்கு உண்டானதெல்லாம் நீ அவருக்கு கொடு.
உனக்கு உண்டானது எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்கிறதுக்கு உன் மனசு திறந்திருக்கா? இப்போ உன் காது திறந்திருக்கா? இப்போ உன் இருதயம் திறந்திருக்கா? இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? இல்ல இந்த காலை வேளையில ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கியா? உன் இருதயம் திறந்திருக்கா? உன் காது திறந்திருக்கா? உன் மனசு திறந்திருக்கா? உன் சிந்தனை திறந்திருக்கா? உன் எண்ணங்கள் திறந்திருக்கா? உன் வாய் திறந்திருக்கா? விசுவாசத்துல தம்பி கைய கட்டாதீங்க, கைய உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. சாபம் வேணாம் ஆண்டவரே, என் புருஷன் வீட்டு சாபம் வேணாம், என் வீட்டு சாபம் வேணாம் ஆண்டவரே, பாவம் வேணாம் ஆண்டவரே. உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? என்னுடைய எல்லாத்தையும் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுறேன். அப்ப ஆண்டவர் புதிதாய் உன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவார். நான் எல்லாத்தையும் வித்து கொடுத்த போது எல்லாரும் என்னை அவ்வளோ கேவலமா நினைச்சாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது, ஏன் எனக்கே தெரியாது. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார்னு தெரியாது. வசனம் தெரியும், எனக்காக யாவையும் செய்வார்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், நான் விசுவாசத்துல பிழைச்சிருக்கிறேன், நான் இயேசுவால பிழைச்சிருக்கிறேன். நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாத என்ன தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறாரே, தகுதிப்படுத்தி இருக்கிறாரே. ஏன் நான் அவருக்காக வாழக்கூடாது? ஏன் என் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன்? அவருடைய ராஜ்யத்துக்கு நான் ஏன் செலவு பண்ண கூடாது? இந்த யோசனை, இந்த சிந்தனை எனக்குள்ளார வர ஆரம்பிச்சது. தைரியமா வித்த, எதையும் பத்தி பார்க்கல. யாரு என்ன சொல்லுவாங்க, எனக்கு பின்னாடி தானே பேசுவாங்க, எனக்கு பின்னாடி பேசினா என்ன, எனக்கு முன்னாடி பேசினா என்ன, பேசினவங்க எனக்கு ஒண்ணும் செய்யல. எனக்கு விரோதமா பேசுறாங்களே, அவங்க என் பாவத்தை மன்னிக்க முடியாது, அவங்க என்ன சாபத்திலிருந்து மீட்டு வெளியில கொண்டு வர முடியாது. ஆனா எனக்காக என்னையே அன்பு கூர்ந்து எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அவருடைய விசுவாசத்தில் அல்லவா நான் பிழைத்திருக்கிறேன் என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். நான் உணர ஆரம்பித்தேன். என் சுயமெல்லாம் செத்து போச்சு. அவருக்காக நான் பிழைக்க ஆரம்பிச்சேன். இப்ப ஆண்டவர் எல்லா இடத்திலையும் அவர் உயர்த்துகிறாரு, எல்லா இடத்திலையும் அவர் உயர்த்துகிறார். தேவ பிள்ளையே, உன்னையும் உயர்த்தணுமே, நீனும் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கணுமே, கர்த்தர் உன்னையும் வாளாக்காமல் தலையாக்கணுமே, நீயும் கீழாகாமல் மேலாகணுமே. யோசிச்சு பார்க்கிறேன், பல காரியங்களை யோசிச்சு பார்க்கிறேன் என் வாழ்க்கையில. ஆண்டவருக்கு நன்றி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் ராஜ்யம் கட்டப்படணும், அவர் ராஜ்யம் கட்டப்படணும். ஒரே ஒரு எண்ணம் தான் வேணும் நமக்கு, ஒரே ஒரு எண்ணம் தான் வேணும். சீமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, அது என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது, எல்லா விதமான சீசர்களுக்கு முன்னாடி கேட்டபோது சீமோன் பேதுரு சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நீ என்ன செஞ்சிருக்கிற, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிற, என்ன தியாகம் பண்ணி இருக்கிற.
உன் பிள்ளைக்காக தியாகம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் புருஷனுக்காக உன் மனைவிக்காக தியாகம் பண்ணி ஒண்ணு பிரயோஜனம் இல்லை. அந்த பிள்ளையும் அந்த புருஷனும் அந்த மனைவியும் அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னத்த பெருசா செஞ்சுட்டேன், எல்லாரும் செய்யாததை விடவா செஞ்சுட்டேன்னு. ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படி ஒரு நாளும் கேட்கவே கேட்காது. ஒரு நாள் அப்படி கேட்கவே கேட்காது. அந்த ஏழை விதவை தன் ஜீவனுக்குண்டானதை கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில போட்டாலே, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பரலோக ராஜ்யம் பேசிக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பரலோக ராஜ்யம் பேசிக்கிட்டே இருக்கு. உன் பிள்ளைகிட்ட சொல்லி, என்கிட்ட இதுதாம்மா இருக்கு, வேற ஒண்ணு அம்மாட்ட இல்ல, வேற ஒண்ணு அப்பாட்ட இல்ல, என்கிட்ட இதுதான் இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை காரி துப்புது. இதை வச்சு நான் என்ன செய்வேன்றது. பரலோக ராஜ்யம் சொல்லுது, தன் ஜீவனுக்கு உண்டானது அந்த ஏழை விதவை கொடுத்தா. இன்னைக்கு வரைக்கும் அது சாட்சியா சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த வேத புஸ்தகம். மறக்கவே மறக்காது. பரலோகம் ஒருபோதும் மறக்கவே மறக்காது. நீ எதை கட்டுற, யாருக்காக வாழ்ற, உனக்காக உன்னை நேசிச்சு உனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவருக்காக நீ வாழ்றியா இல்ல அழிஞ்சு போற இந்த உறவுக்காக நீ வாழ்றியா? யோசிச்சு பாருங்க. இந்த அழிஞ்சு போற சொந்த பந்தம் உறவுக்காக நீ வாழ்ந்தினா பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஒரு 4 நாள் படுத்த படுக்கையா கடந்தினா, உனக்காக டாய்லெட் எடுக்கணும், உனக்காக யூரின் எடுக்கணும், உனக்கு குளிப்பாட்டணும், உனக்கு சோறு ஊட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள்லயே நீ யாருக்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சியோ, யாருக்காக வாழ்ந்தியோ, அவங்க எல்லாம் உன்னை உதறி தள்ளிட்டு அவங்க மனசுல என்ன வந்துரும்? எவ்வளவு நாள் தான் இவங்களை செஞ்சிட்டே இருக்க முடியும், இருக்கிறத விட செத்து போனா நல்லது, அடக்கம் பண்ணிட்டு ஒரு 2 நாள் 4 நாள்ல அழுது முடிச்சிட்டு போயிடலாமே, நிம்மதியா இருக்கலாமேன்னு தோணுங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நீ வாழ போறியா? அப்படிப்பட்டவங்களுக்காக நீ வாழ போறியா? இல்ல உன்னையே நேசிச்சு உனக்காக தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்தாரே அவருக்காக நீ வாழ போறியா? ஒண்ணு செய்யாதவங்களுக்காக நீ எதுக்கு வாழ போற? எல்லாம் செஞ்ச தேவனுக்காக வாழ ஒன்னு அர்ப்பணி. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவர் ஒரு நாளும் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் ஒரு நாளும் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார், அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துல உனக்காக ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க. அந்த இடத்துல நீ தேவனுடைய சித்தத்தை செஞ்சால் அல்லவா அங்க உனக்காக கட்டப்படும். அங்க பரலோகத்துல நிறைய நீ கட்ட வேண்டியது, நிறைய வேலை இருக்கு. இந்த பூமியில வீடு கட்டணும், இந்த பூமியில அதை வாங்கணும் இதை வாங்கணுங்கிற எண்ணம் உனக்கு அதிகமா இருக்கு. இது அழிந்து போகிற மாயமான உலகம், மாயமான பூமி, இது மாயமான வாழ்க்கை, இது மாயமான வாழ்க்கை. இது மாயமான வாழ்க்கையில எதுக்கு அழிஞ்சு போறதுக்காக எதுக்கு நீ வாழ போற? அழியாத நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் இருக்க, அதுல கட்டுறதுக்கு நீ பிரயாசப்படுவாயா? பரலோகத்துல கட்டுறதுக்கு நீ பிரயாசப்படுவாயா? அதுக்காக உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அதுக்காக உன்னுடையதெல்லாம் அர்ப்பணிப்பாயா? கர்த்தர் இந்த காலை வேளையில கேட்கிறார், உனக்காக உன்னை நான் நேசிச்சு
உனக்காக நான் சிலுவையில என்னை ஒப்பு கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் கேட்கிறாரு. அவருக்காக நீ என்ன பதில் சொல்ல போற? அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான். நம்மளுடைய சாபத்தெல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பாவத்தை சாபத்தெல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாருடைய இருதயத்துல இந்த வார்த்தைகள் பேசப்பட்டுச்சோ, காதுல கேட்கப்பட்டுச்சோ, இல்ல இருதயத்துல பேசப்பட்டுச்சோ, யார் யாருடைய இருதயம் எல்லாம் இங்க திறந்திருந்துச்சோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று வெளிப்படுத்தல் 3:6 சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில கிரியைகள் நடக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமான கிரியைகள் நடக்கட்டும். நம்முடைய ராஜ்யத்தை இந்த சபை கட்டுவதற்கு பிரயாசப்படட்டும். என்னோடு கூட சேர்ந்து இங்க நிக்கிற ஒவ்வொருவரும் கட்டுவதற்கு பிரயாசப்படட்டும். இவங்க ராஜ்யத்தெல்லாம், இவங்களுடைய இந்த பூமியில இவங்களுடைய தேவையெல்லாம், இவங்க சந்ததியினுடைய தேவையெல்லாம் நிறைவாய் கர்த்தர் தருவீராக, நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபை ஆண்டவரே பரலோகத்துல பேர் எழுதப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயர்த்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட பரலோகத்துல இவங்க இடம் ஒண்ணு கூட வெறுமையா போகவே கூடாதுப்பா. எல்லாத்தையும் நிரப்புங்க. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவங்க தூக்கம் எல்லாம் களையட்டும். உலக காரியம் எல்லாம் களைந்து போகட்டும். உலக கவலையெல்லாம் களைந்து போகட்டும். இவங்களுக்குள்ளார இந்த காலை வேளையில ஒரு புது ஜீவன் உண்டாவதாக உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.